எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால போய் வேலை செய்யணும், அமெரிக்கால போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருப்பாங்க. ரொம்ப கனவோட இருப்பாங்க. இனிமேல் அந்த கனவு கனவாவே போயிரும் போல. அந்த மாரி இருக்கு. ஏன்னா, அமெரிக்கால வேலை செய்ற அனைவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரு பெரிய ஒரு ஆப் ஒண்ணு வச்சிருக்காரு. பெரிய செக் வச்சிருக்காரு. அது என்ன மாரியான ஆப் வச்சிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நான் உங்கள் விஜே மொக்கப்பையன் மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே அமெரிக்கால போய் வேலை செய்யணும், ரஷ்யால போய் வேலை செய்யணும், ஜப்பான்ல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு, பல நாட்டுல போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவா இருப்பாங்க. அப்படி வேலை செய்றவங்களுக்கு முக்கியமான ஒண்ணு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, விசா. அந்த விசா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அந்த விசா பார்த்தீங்கன்னா, தற்காலிகமான விசா, பெர்மனன்ட்டா வாங்கலாம். அந்த மாரிலாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அமெரிக்கால போய் வேலை செய்றோம்ல நெறைய பேரு. அது போய் தற்காலிகமா வேலை செய்வதற்காக அதாவது நெறைய பேர் போவாங்க. தகவல் தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம், அறிவியல் சம்மந்தமா, அப்புறம் நிதி சம்மந்தமா இந்த மாரி போய் நெறைய பேர் அங்க அமெரிக்கால வேலை செய்யணும். அப்படி அவிங்க செய்யும்போது அவிங்களுக்கு தேவைப்படுற ஒண்ணு விசா. அதுல ஒரு வகையான விசா தான் H-1B அப்படின்ற விசா. ஓகேங்களா? அந்த H-1B விசா அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கிருந்து போய் வேலை செய்றாங்கல்ல, இந்தியா மட்டும் இல்ல. அதர் கண்ட்ரில இருந்து அமெரிக்கால வேலை செய்றவங்களுக்கு அந்த H-1B விசா அப்படின்றது ஒரு தற்காலிகமான விசா. அது பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் அல்லது 6 வருஷம் அந்த டைம்ல ரினிவல் பண்ணிக்கணும். அது ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரினிவல் பண்ணாதான் நம்ம அங்க இருக்க முடியும். அந்த H-1B விசான்றது ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணோம்னா, அந்த H-1Bய வச்சு நம்ம அங்க பெர்மனன்ட்டா கிரீன் கார்டு ஒண்ணு வாங்கிக்கலாம். அதாவது நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாரி. அந்த கிரீன் கார்டு வாங்கிட்டா நம்ம அமெரிக்கால நிரந்தரமா குடியுரிமை வாங்கிரலாம். அந்த மாரி இருக்கும்போது, இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த H-1B விசா பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் அல்லது 6 வருஷத்துல ரினிவல் பண்ணணும்ல. அப்படி பண்ணும்போது கட்டணத்தை பல மடங்கா உயர்த்தியிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். ஆமாங்க. அதாவது அமெரிக்கா டாலர் அதாவது $1,00,000 உயர்த்தியிருக்காங்க. அதாவது புதுசா அப்ளை பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி அங்க ரினிவல் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சரி இந்த கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இதனால எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏன் இப்படி அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? அமெரிக்கால அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வேலை கிடைக்கிறது இல்ல. அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து போறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. ஏன்னா இங்கிருந்து போறவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரிதான். வட மாநிலத்தார் இருக்காங்கல்ல, வட மாநில தொழிலாளர்கள். அவங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா வேலை ரொம்பவே டல் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் அவங்களே வாங்கிட்டாங்க. சோ இதே கான்செப்ட் தான் அங்க நடக்குது. ஆனா அவங்க நம்மள மாதிரி இல்லைங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கொடி தூக்கிட்டு போயிருவாங்க, உடனே சட்டம் பேசுவாங்க, உடனே சண்டை போடுவாங்க, போராட்டம் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. வெளியில இருந்து எல்லாரும் வந்து இங்க வேலை செஞ்சா எங்க பொழப்பு என்ன ஆகுறது? ஸோ அதனால அவங்க எல்லாம் வெளியே அனுப்பிடுங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு வெள்ளை மாளிகையில ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதுக்கும் அவர் சைன் பண்ணி கொடுத்தாரு டொனால்ட் ட்ரம்ப். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரினிவல் பண்றவங்களும் சரி, புதுசா அப்ளை பண்றவங்களும் சரி, இந்த 88 லட்சம் இந்திய டாலர் 88 லட்சத்துல நீங்க கொடுக்கணும், கொடுத்தா ரினிவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆப்பை வச்சு விட்டுருக்காங்க. இதனால அங்க போய் வேலை செய்யற அனைவரும் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களும் சரி, அதாவது H-1B தற்காலிகமா வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கும் ஆப்பு தான், புதுசா போறாங்கல்ல அவங்களுக்கும் ஆப்பு தான். இதனாலேயே அது கனவு கனவாவே போயிரும் போல. இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதனால இங்கிருந்து அமெரிக்கால போய் வேலை செய்யறாங்கல்ல, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல அதர் கண்ட்ரில போய் யாரு வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய ஆப்பு தான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வச்சிருக்காங்க. இதனால சரி, ஏன் இவங்க வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம அமெரிக்கர்களுக்கு அதிக வேலை கொடுக்கணும். ரெண்டாவது இந்த H-1B அந்த விசா வந்து வரவங்களுக்கு ஆஹ் ரொம்ப திறமையான ஆளுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ரொம்ப திறமை இருக்கு எனக்கு வந்து, அதாவது நாங்க போறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப திறமை இருக்கு, நாங்க வந்து சம்பாதிக்கிறேன் 88 லட்சத்தை நான் கட்டி நாங்க ரினியூவல் பண்ணி இருந்துக்கிறேன் அப்படின்னு, அதாவது திறமையான ஆட்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கலாம், அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால இந்த H-1B தற்காலிக விசாவை யாரெல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? மொத்தம் 5 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. 5 லட்சம் பேர் வச்சிருந்தா அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை பாதிக்கும்ல? கண்டிப்பா பாதிக்கும்னு சொல்றீங்களா? அதுவே தான். ஸோ அதனாலதான் இந்த பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க.